திரு கலை, எப்படி பார்க்குறீங்க? எல்லா வாதங்களையும் ஒன்று பார்த்துருப்பீங்க. உதயநிதி அவர்களுடைய துணை முதலமைச்சராக அவருக்கு பதவி உயர்வு கொடுத்தது அப்படிங்கிறதையும் அமைச்சரவையில் செய்யப்பட்டிருக்கிற மாற்றங்களுக்குமான ஜஸ்டிஃபிகேஷனை 3 பேருமே சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் இல்லை, இதில் துணை முதல்வர் கொடுத்ததை ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? முன்னாடி சொன்னார், என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க சொன்னார், ஆட்சிக்கு வரமாட்டாங்க சொன்னார். அதை மீறி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான பல்வேறு முஸ்தீபுகள் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. அது தவிர்க்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, 2 விஷயம் சொல்கிறாங்க. வாரிசு அரசியல் என்பது, இந்த குடும்ப அரசியல் வேறு, வாரிசு அரசியல் வேறு. குடும்ப அரசியல் என்பது எப்படி அதை வித்தியாசப்படுத்தி பார்க்குறீங்க? ஒரு குடும்பம் ஒரு கட்சியையும் ஆட்சியையும் தன்வசப்படுத்தி கொண்டிருப்பது தான் குடும்ப அரசியல். வாரிசுகள் அங்கங்கே வருவாங்க. யாருமே நீங்கள் கட்சிக்குள்ளே வராதிங்க, அரசியலுக்குள்ளே வராதிங்க சொல்ல முடியாது. அது வேற விஷயம். அவங்க அந்த ஆட்சியையும் அந்த கட்சியையும் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியாது. இங்கே தலைமுறையாக ஒரு குடும்பம் ஆதிக்கம் செலுத்துகிறது தான் குடும்ப ஆட்சிங்கிறோம். அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம குறை சொல்கிறோம் அதை பற்றி, இங்கே மட்டும் இருக்குங்கிற மாதிரி இல்லை. இந்தியா முழுக்க இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லை, பாரதிய ஜனதாவில் இல்லை, அதிமுகவில் இல்லை. சரி, அதுக்கு என்ன காரணங்கள் வேணாலும் இருக்கலாம், அங்கே இல்லை. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, குடும்ப ஆட்சி என்பது மன்னர் ஆட்சியினுடைய தொடர்ச்சி. நிலப்பிரபுத்துவ அடிமைத்தனம் மன்னர் ஆட்சியை தனக்கு பாதுகாப்பாக நிறுவியது. அதுதான் வரலாறு. அது தொடர்கிறது. அதாவது நீங்கள் அது ரொம்ப தீவிரமாக நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, அது மார்க்சிசம் ஆகிடும், புரியாது. அந்த தொடர்ச்சியினுடைய விளைவாகத்தான் இந்த குடும்ப ஆட்சிங்கிறது இந்தியாவில் இருக்குது. எங்கே முதலாளித்துவ புரட்சி நடந்து அங்கே மன்னர் பண்ணை அடிமை முறை ஒழிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் இந்த வாரிசு குடும்ப அரசியல் இருக்காது. அது இல்லாத இடத்துல தான் இருக்குது. பல்வேறு, இங்கே மட்டும் இந்தியாவில் இல்லை, பல நாடுகள்லையும் இருக்குது. அதை இப்போ நானோ எதிர்கட்சிகளோ அதை எதிர்த்து பேசி என்ன பிரயோஜனங்கிறேன். நான் அந்த கட்சியில் அதுக்கான முன்முறுப்பு எதுவும் வரலை. என்ன, அது ஏதாவது ஒரு முன்னுப்பு எங்கேயாவது வந்தால் கூட ரஜினியை வச்சு பயமுறுத்திடுவாங்க. அதிமுக கடுமையாக அதை எதிர்க்கிறாங்க. பிரதான எதிர்கட்சி பாஜக எதிர்க்கிறாங்க. அதை நான் பொதுவாக சொல்கிறேன். அப்போ அதில் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அந்த கட்சியில் முன்முணுப்பே வரலையே. ஏதாவது ஒரு இடத்துல அந்த கட்சியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது போது வெளியில என்ன, அதுல கூட்டணி கட்சிகளும் ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் நான் சொல்றது, இந்த குடும்ப அரசியலுக்கு எதிராக திமுகவிலிருந்து வெளியே வந்தவர் தான் வைகோ. அவர் இன்னைக்கு அதை ஆதரிக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்க இதை புரிஞ்சுக்கிறணும். நம்ம அந்த பண்ணை அடிமை முறை போகாத வரைக்கும், முழுமையாக அகலாத வரைக்கும் இந்த மன்னராட்சியினுடைய நான் முடிச்சிடுறேன். நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், முடிச்சிடுறேன். நீங்கள் குறித்து வச்சுட்டு பதில் சொல்லுங்கள். அப்போ அது அந்த தொடர்ச்சியாக இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. அமைச்சரவை மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? அமைச்சரவை மாற்றத்தில் சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. உதாரணமாக அதாவது பட்டியலின மக்கள், தலித் சொல்லக்கூடாதுட்டாரு, பட்டியலின மக்கள் என்ன, அது அம்பேத்கரே தலித் தான் சொன்னார், அது வேற விஷயம். ஆனால் இவர் எதுவும் சொல்கிறார் எனக்கு புரியலை, உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுங்கிறாரு. அதனால் நானும் பிரச்சனை இல்லை. பட்டியலின மக்களை இன்னைக்கு உயர்ந்த பதவிகளில் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, அதாவது அதை திட்டமிட்டு பிளான் பண்ணி தான் முதல்வர் செஞ்சிருக்கிறார். ரொம்ப ஆலோசனை பண்ணி அதில் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி தான் அவர் கொண்டு வந்திருக்கிறார். எப்படி சொல்கிறேன்னா, உயர்கல்வித்துறையிலெல்லாம் பொதுவாக பட்டியலின மக்கள் நார்மலாக வர்றதில்லை. ஆதி திராவிட அமைச்சரவையில் தான் அவங்கள போடுவாங்க யூஸ்வலாக எல்லா நலத்துறை. அது ஒரு விஷயம், வித்தியாசமான விஷயம். ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, பட்டியலினத்தை சார்ந்த, அதுவும் அருந்ததியர் பிரிவை சார்ந்த ஒருத்தரை சபாநாயகர் ஆக்கினாங்க. அது ஒரு பெரிய கௌரவத்தை அவங்க கொடுத்தாங்க. அவங்க கூட எந்திரிச்சு நிற்க வேண்டிய கட்டாது அவர் உள்ள வரும்போது. அதெல்லாம் எம்பி ஆக்குனாருங்கிறது அவர் சொல்றாரு. அது ஒரு விஷயம். அது மாதிரி பலது பண்ணியிருக்காங்க. இப்போ இது பண்ண நான் வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லை, கயல்விழி அம்மாவை அவங்களுக்கு சாதாரண துறையை விட்டு இன்னொருத்தட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறையை பிடுங்கி எடுத்து அவங்க தர்றாங்க. அப்போ அதில் ஒரு நோக்கம் இருக்குதுல்ல. சரி, அது அந்த பட்டியலின மக்களுக்கு பெரிய பதவிகளை கொடுக்கணும், உயர் பதவிகள் அவங்களை அமர்த்தணும் அப்படிங்கிற அந்த நல்ல நோக்கம் அதுக்குள்ள இருக்குது. அதை நான் வரவேற்கிறேன். அதே சமயத்தில் எனக்கு ஒரு சந்தேகமும் வருது.
என்னங்க இல்ல தொழிலாளர் நலத்துறை திரு சி.வி. கணேசன் ஏற்கனவே இருக்கின்ற இன்னொரு பட்டியலிடத்தை சார்ந்த ஒரு இருக்கு. அது அவ்வளவு, அதை விட இது முக்கியமான துறைகள். மனிதவளத்துறை நிச்சயம், உயர்கல்வித்துறை முக்கியமான. அதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். அதுல ஒருத்தரை பொன்மொழி ஏற்கனவே இருந்தவரை தூக்கிட்டு இவரை கொண்டு வர்றாங்க. அது பாருங்க, அது அந்த பர்பஸ் இருக்குது, அதுல நோக்கம் இருக்குது. ஓகே, அதை நான் பாராட்டினாலும் அதுல எனக்கு சந்தேகம் ஒன்று வருது. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமீபத்தில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்க இருக்க ஒரு நிர்வாகியா ஒரு சில பேர் பண்றாங்க, ஒரு சில பேர் அது இல்லைங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. ஏதோ ஒண்ணு அந்த பிரச்சனையை கிளப்பி திருமாவளவன் அவர்கள் நியூஸ் 18 அது கரெக்ட், நான் பார்த்தேன் நியூஸ் 18 என்ன சொல்றாரு, அது வந்து எங்க முழக்கம், ஆனா அதுக்கான காலம் இதுவல்லன்ட்டாரு. அது சொல்லிட்டாரு. ஆமா, அது இதுவல்ல தேர்தல் காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இல்லைன்றார். தேர்தல் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லைன்றார். சரி, அது எப்பயுமே செஞ்சுட்டு இருப்போம். சரி, ஓகே, அது வேற. ஆனா அந்த பிரச்சனை அதை ஒட்டியும் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது ஒருவேளை அதிகாரத்தை கொடுக்கறதுக்காக திட்டமிட்டு இதை செஞ்சிருக்கலாம். நல்ல விஷயம்தான். ஒரு கூட்டணி கட்சியினுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அது கொடுக்கப்பட்டிருக்குமோன்னு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆனாலும் அதை நான் வரவேற்கிறேன். சரி, அந்த பட்டியலின மக்களுக்கு உயர் பதவி கொடுக்கப்பட்டதை நான் வரவேற்கிறேன். உதாரணமா இன்னொரு முக்கியமான விஷயம், ராம்தாஸ் என்ன சொல்லிருக்காரு, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராம்தாஸ் என்ன சொல்லிருக்காரு, சமூக நீதி என்பது திமுக நடத்துகிற நாடகம். இதுல வந்து வன்னியர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் உரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல, கொடுத்ததும் சாதாரண பதவிகள் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எனக்கு தெரிந்து பட்டியலின மக்களுக்கு உயர் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமா கண்கூடா தெரியுது. ஒருவேளை அவர் வன்னியர்களுக்கு கொடுக்கலன்னு சொல்றாரோ, அதுலயும் குறிப்பா அவர் மனசுல யார் இருப்பான்னு நான் நினைக்கிறேன்னா, துரைமுருகனை நினைச்சிட்டு அவர் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது. அவர் நல்ல பொறுப்புல தானே இருக்காரு. அவர் அவர் வந்து சீனியர் மினிஸ்டர் இல்ல, அவர் வந்து முதல்ல கடந்த இதுல PWD மினிஸ்டர், இப்போ நீர்வளத்துறை மைன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட தான். அது கரெக்ட், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவரை வந்து ஏன் துணை முதல்வர் ஆக்கவில்லை என்ற ஒரு அவருக்கு மனசில் ஏதோ இருக்கோ அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அது ஏன் அவர் சொல்லணும், அதுக்கான எந்த தகவலும் அவர்கிட்ட இல்லை. சரி, இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போ இவங்க சீனியர் மூலமாக இங்கே குழப்பம் வரும்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. திமுகவில் இந்த குடும்ப அரசியலுக்கு எதிராக ஒரு சீனியர்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி இருக்குது, அது பெரிய குழப்பத்தை உண்டாக்கும் சொல்கிறாங்க. நான் அதை நம்பலை. டினாஸ்டி பாலிடிக்ஸில் எப்பயுமே அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து தான் தகராறு வரும். எங்கே வேணாலும் பாருங்கள் நீங்கள், அது அப்படித்தான். நான் விரிவுக்குள்ளே போகல, விவரணிக்குள்ளே போகல. நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. அதாவது எல்லாமே சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனா அதுக்குள்ள இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு நிறைய அதெல்லாம் பேச அது இல்லையா? அது வந்து அதுக்கான தரவுகளும் வேணும்ல, அதுக்கான சமிக்கைகளோ வேற ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. நீங்க சொல்றதுக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னா நீங்க என்ன சொல்றீங்க, பொதுவா இதெல்லாம் வரலாற்றில் இப்படி எல்லாம் இருந்திருக்குங்கிறீங்க. ஆமா, இப்ப அப்படிதான் நடந்தது. அதுக்கான ஏதாவது மட்டும் வேறையா இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறேன் சார். கேட்டகாரிக்கலா இன்னைக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கேட்கிறேன் உங்கள்கிட்ட. நான் ஆகாதுங்கிறேன், சிக்கலே வராதுங்கிறேங்க. ஓகே, அப்படி சொல்றவங்க தப்பா சொல்றாங்க. இல்ல, நீங்க வந்து சீனியர்ஸோட வராது, ஆனா குடும்பத்துல இருந்து வரும்ன்றீங்க. குடும்பத்துல இருந்து இங்க வரும் நான் சொல்லலையே. ஓகே, டைனாஸ்டி பாலிடிக்ஸ்ல பொதுவா வந்து குடும்ப தகராறுல இருந்து தான் வரும். அதுக்கு அதுதான் நான் சொன்னேன்.